பாதுகாப்பற்ற ரயில் மார்க்கத்தில் ரயிலுடன் மோதி உயிரிழந்தவர் 2 பிள்ளைகளின் தாயான 29 வயதான பெண் ஆவார். அவர் குளிர்பான பாக்கெட்டுகளை தயாரித்து விற்பனை செய்யும் சுயதொழிலில் ஈடுபட்டிருந்ததுடன் அந்த தயாரிப்புகளை விநியோகிப்பதற்காக சென்றுவிட்டு மீண்டும் திரும்பிக் கொண்டிருந்த போதே குறித்த விபத்தினை எதிர்நோக்கியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். உயிரிழந்த பெண் சாலியபுர ஜெயந்தி கிராமத்தை வதிவிடமாக கொண்டவர். இதனிடையே தெற்கு அதிவேக வீதியின் சூரியவிப நுழைவாயிலுக்கு அருகில் இடம்பெற்ற வாகன விபத்தில் 3 காயமடைந்துள்ளனர். டிப்பர் வாகனம் ஒன்றின் பின்புறத்தில் சீமெந்து கலவை இயந்திர வாகனம் ஒன்று மோதி கவிழ்ந்ததில் இந்த விபத்து நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்தில் காயமடைந்த டிப்பர் வாகனத்தின் சாரதி எம்பிலிப்பிட்டிய ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விபத்தில் காயமடைந்த ஏனைய இருவரும் எம்பிலிப்பிட்டிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.